பிரசவத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட். 19 ஊருக்குமே வந்து குழந்தைகள் வந்து நல்லபடியாக பிரசவிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி தான் லண்டன்லேருந்து ஸ்பான்சர் பண்ணி. நமது பிரதேசம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அதிகளவான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். லண்டனில் இருந்தாலும் அவர்களுடைய சேவை எமது பிரதேசத்துக்கு அதிகளவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு 10 அம்மாமார் பிள்ளை பெற்றா 2 அல்லது 3 பேருக்கு இந்த கருவி பெரும்பாலும் தேவைப்படும். யூகேலேருந்து வந்தாலும் இன்றைக்கு 2 பேர் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் கரைச்சி பிடிச்சால் பதுக்கி வைக்காமல் எங்களுடைய சமூகத்துக்கும் அதை அள்ளி கொடுக்கின்றவர்களாக. பெரிநாட்டல் டெத் போஸ்ட்நாட்டல் டெத்தோட கூடிக்கொண்டு போகுது. அப்படி பழுகாமம் பிரதேச வைத்தியசாலை கிட்டத்தட்ட 19 கிராமங்களை கவர் பண்ணுது. லண்டனில் வதியக்கூடிய மார்க்கண்டு நேசராஜ் ஐயா வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நான் வந்து எங்களோட ஊரான பழுகாமத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருந்து இந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சொன்னால் இதுக்கு முன்னால் போன வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு வருஷம் பிளட் டொனேஷன் வந்து பண்ணுவோம் இந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த இடத்துல வந்து பேசுவோம். அண்ட் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால், எங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டலில் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்பதாக வந்து மகப்பேற்று விடுதி இருந்தது. அதாவது வந்து பேபி பாட் அப்படி சொல்லுவோம். அது வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து பிரசவம் பார்க்குற அந்த விடுதி வந்து இருந்தது. ஆனால் சில மாற்றங்களினால் வந்து அது இங்கேருந்து இல்லாமக்கப்பட்டது. வந்து அந்த மகப்பேற்று விடுதி வந்து மீண்டும் வந்து இன்னைக்கு வந்து திறந்து வைக்கப்படுது. இதற்குள்ளேயே வந்து நிறைய உதவிகள் வந்து நிறைய பேரால் வந்து வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து நம்மளோட ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் கூட வந்துட்டு இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கான வைத்திய கிளினிக் புக்குன்னு சொல்லுவோம் தானே. ஸோ அந்த புக் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபில்டர் வந்து கொடுத்துருந்தோம், எலக்ட்ரானிக் வாட்டர் ஃபில்டர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நிறைய உதவிகள் செய்து இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரசவத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து யார் எப்படி எங்கேருந்து பண்ணாங்க, அண்ட் இதுக்குள்ளே இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் பிரதம அதிதிகள் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தான். அதாவது இந்த வைத்தியசாலையோட டாக்டர், அதே மாதிரி வந்து இன்னும் முக்கியமானவங்க வந்து. முதலாவதாக எங்களுடைய நிகழ்வுக்கு செல்லாம் என்றிருக்கிறோம். அந்த வகையில் மங்கள விளக்கேற்றலை ஏற்றி வைக்கிறதுக்காக அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய வைத்தியசாலையினுடைய வைத்தியர் பொறுப்பு வைத்தியாரியாகிய எங்களுடைய அலெக்சாண்டர் ஐயா அவர்களே முதலாவது மங்கள விளக்கேற்றல் நன்றி. இரண்டாவது மங்கள விளக்கேற்றல் எங்களுடைய வைத்தியசாலைக்கு தேவையான மிகவும் பாரிய ஒரு நிதியுதவியினை வழங்கியிருக்கின்ற கூடிய எங்களுடைய கோவில் பகுதியைச் சேர்ந்த லண்டனில் வதியக்கூடிய மார்க்கண்டு நேசராஜ் ஐயா அவர்கள் சார்பாக மங்கள விளக்கேற்றல் அன்போடு அழைக்கின்றோம். நான் இந்த ஃபங்க்ஷனை இந்த மெட்டர்னிட்டி போட்டுக்கெலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டதால் தான் இந்த ஃபேன் வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதில் கொஞ்சம் என்ன மன்னிச்சு கொள்ளணும். முதலாவது மட்டக்களப்பு பிராந்திய சேவைகள் பணிப்பாளர் முரளிசன் ஐயா வராட்டியும் அவருக்கு ஒரு வரவேற்பையும், அவர் சார்பாக வந்த பிளானிங் யூனிட் டாக்டர் ஸ்ரீவித்திரன் அவர்களுக்கும், பஸ் யூகே இந்த டொனேஷன் இதை முன்னின்று எங்களுக்கு தந்த மார்க்கண்டு நேசராஜா அண்ணா அவர்களுக்கும், அவர் சார்பாக வந்த பர்ணிவ சிங்கம் ஐயா அவர்களுக்கும், வட்சுகையின் பெட்டிகுலர் பிரசிடெண்ட் இக்னியாஸ் அண்ணா அவர்களுக்கும், ஏனைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அவர்களுக்கும், பிஓஜி ஐயா அவர்களுக்கும், வைத்தியசாலை ஊழியர்களுக்கும், டெவலப்மெண்ட் சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும், மற்ற ஏனைய நலம் விரும்பியல் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் இந்த வைத்தியசாலைக்கு நான் பொறுப்பேற்கும் போது 2 யூனிட்டுகள் இது இயங்காமல் இருந்தது. எப்படியாவது இந்த 2 யூனிட்டுகளையும் இயங்க வைக்கணுமென்றது தான் என்னுடைய விருப்பமும். அதுக்காக உந்து சக்தியை தந்தது டாக்டர் முரளீஸ்வரன் ஐயா அவர்கள் தான்.
இப்போ அவர் தான் ஆரம்பத்திலே அவருடைய அந்த சேவை மனப்பாங்கும் எப்படியாவது இந்த ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸை டெவலப் பண்ணணும். ஏன் டெவலப் பண்ணணுமெண்டா மற்ற பேஸ் ஹாஸ்பிட்டலை விட ரூரல் ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணால் தான் அந்தந்த மக்களுக்குரிய ஒழுங்கான சேவைகள் சென்றடையும். என்னந்த அவருடைய உந்து சக்தி வந்து என்னுள்ளேயும் வந்தது. அந்த கேள்விக்குரிய இது வந்து எனக்குள்ளேயும் வந்தது. இப்போ அதுக்காகத்தான் இப்போ அதுக்கு உந்து சக்தியாக இருந்தது வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே எப்படி இதை டெவலப் பண்ணலாம், எப்படி கவர்மெண்ட்லேருந்து இந்த ஹெல்ப்கள் எடுக்கலாம்னு யோசிக்கக்குள்ளே தான் பேஸ் ஹாஸ்பிட்டல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் எப்படியோ கவர்மெண்ட் அந்த உதவியை செஞ்சு கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கும். ரூரல் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியான உதவிகள் கிடைக்கிறன்றது ஒரு நடக்காத விஷயம். ஆனால் அங்கே இருக்கிற சமூகத்தினர் வந்து மனம் இருந்தால் உண்மையாக இதை வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நோக்கத்துக்காக சார் தான் இதை ஒரு ஊக்குவிப்பாக ஒவ்வொரு மீட்டிங்லையும் கேட்பார். நீங்கள் டோனர்ஸ்கிட்ட கதைங்க, டெவலப்மெண்ட் சொசைட்டியில் கதைங்க என்று சொல்லி. அப்போ ஒவ்வொரு மீட்டிங்லையும் நடக்கக்குள்ளே நான் இந்த யூனிட் எப்படியாச்சும் ரன் பண்ணணும். ஏன் இதை நிப்பாட்டி வச்சுருந்தவங்க, ஏன் இந்த ப்ரெக்னன்ட் மதர் வந்து இங்கே வந்து அட்மிட் ஆகிறாங்க இல்லை என்று பார்க்கக்குள்ளே பார்த்தா போமர் இல்லை. அந்த போமர் ஒரு அத்தியாவசியமானதாக இருக்குது இப்போதைய காலத்துக்கு. முன்னைய காலங்களில் இந்த போமர் இருக்குல்ல, அப்போயும் டெலிவரி நடந்தது. அப்போ இருக்கிற ஆக்கள்ற ஹெல்த்துக்கும் இப்போ இருக்கிற ஹெல்த்துக்கும் வித்தியாசம். அப்போ இருக்கிற தாய்மார் நல்ல பலன் உள்ள ஆக்கள், இப்போ இருக்கிறவங்க வந்து சரியான பலன் குறைஞ்ச ஆக்கள். பலன் குறைஞ்சன்னு சொல்ல வரல, ஈவன் 3rd para 4th para போக்குள்ளே கூட லோ பர்த் ரேட் இருக்குது, ப்ரீடர்மெண்ட் தான் கூட வருது, ஒழுங்கான டெலிவரி இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த இன்ஃபென்ட் போமர்ன்றது முக்கியமாக போயிட்டு. இன்ஃபென்ட் போமர் இருந்தால் தான் இன்ஃபென்ட் மோர்டாலிட்டியை குறைச்சி கொண்டு போகலாம். ஸோ அந்த ஒரு எண்ண கருவில் தான் நான் பிஓஜிஓ சாரோட வசந்தராஜா டாக்டரோட டிஸ்கஸ் பண்ண போல சொன்னார், போமர் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அப்போ நான் இதை எப்படியாச்சும் இதை கொண்டு வரணும். ஆனால் இது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். கவர்மெண்ட்டுக்குள்ளால் எடுக்கிறேன்டா அவங்க தேவையில்லை பெஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்குள்ளால் வர்றது பேஸ் ஹாஸ்பிட்டலில் கன்சிடர் பண்ணி போட்டு தான் ரூரல் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. டைப் ஏ, டைப் பி, டைப் சி என்று வரும். ஸோ அது சம்மந்தமாக நான் டெவலப்மெண்ட் சொசைட்டி எல்லாரோடையும் காய்க்கக்குள்ள முதலாவது மீட்டிங்லேயே கதைச்சிட்டோம். நம்ம அடுத்தது நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த போமர் எப்படியாச்சும் கொண்டு வரணுமெண்டு. அந்த டைமில் தான் நம்மளுடைய பொருளாளர் செயலாளர் மூலமாக யூகேயில் உள்ள எங்களுடைய புவியண்ணன் டெவலப்மெண்ட் சொசைட்டி அவர் மூலமாக கதைச்ச டைமில் சொன்னார், நான் எப்படியும் உங்களுக்கு இந்த உதவியை எடுத்து தாரேன்னு சொல்லி. அவர் மூலமாக கொண்டு வந்த இந்த கன்செப்ட் தான் வந்து வட்சூக்கைக்கு எடுத்துரைக்கப்பட்டது. வட்சப்பியாக்கள் 2-3 மீட்டிங் நடந்து நினைக்கிறேன். நாங்கள் அந்த மீட்டிங்கில் முதலாம் மீட்டிங்லேயே சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்லி. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் போய் டெவலப் பண்ணணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு 10 ரூபாய்க்கு காசு கொடுக்குறண்டாலும் ஒரு நல்ல ஒரு மைண்ட் வேணும். அதுக்கு எல்லாராலையும் கொடுக்க இயலாது. ஸோ இவ்வளோ பெரிய தொகையான ஒரு ஓமரை கொடுக்குறதுக்கு ஒரு அந்த மைண்ட் வந்து வரணும். நம்ம இன்னொரு ஆளுக்கு செய்யக்குள்ள அந்த மைண்ட் வந்து எல்லாருக்கும் பாரல. ஸோ அந்த ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் அடுத்த உள்ள ஒரு நேசராஜா அண்ணா அவர்கள் வட்ஜூகே மூலமாக இந்த மகப்பேற்று விடுதிக்கு இந்த இன்ஃபென்ட் போமர் எங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சிருக்கிறார். அது அடுத்தது வந்து ஏன் இந்த இன்ஃபென்ட் போமர் வேணும், ஏன் இந்த மகப்பேற்று விடுதியை நம்ம ரன் பண்ணணுமெண்டா பழுகாமம் பிரதேச வைத்தியசாலை கிட்டத்தட்ட 19 கிராமங்களை கவர் பண்ணுது. முக்கியமாக இங்கேருந்து களுவாஞ்சிக்குடி போகிறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் அங்கேயுமே அட்மிட் ஆகி டெலிவரி பண்ணலாம், எல்லா வசதியும் உள்ளது. ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அங்கேயுமே டெலிவரி பண்ணலாம் தானே. ஒன்று அங்கே சரியான க்ரௌட், எல்லா அம்மாமாரும் சரியாக கவனிக்கப்படுற விதம் வந்து இங்கே கவனிக்கிற மாதிரி அங்கே கவனிக்க முடியாது, எல்லாரையும் ஒன்றா பார்க்கல. அப்போ இங்கே இருக்கக்குள்ள கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கலாம். மற்றது அவங்களோட இது வைஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நிற்கலாம் அவங்களோட, அந்த இது ஒன்று இருக்குது. முக்கியமாக ஃப்ளட் டைம் வந்தால் இந்த கிராமம் ஃபுல்லாக மூடிடும் தண்ணியால். அவசரத்துக்கு வர டெலிவரி இங்கே தான் டெலிவரி பண்ணணும். நாங்கள் தப்பித்தவரி அந்த அம்மா வந்து ஒரு பிரைமரி மதராக இருந்திருந்தா, ஃபஸ்ட் டைம் டெலிவரி பண்ணுற அம்மா இருந்தால் அவள் இங்கே தான் டெலிவரி பண்ணணும். ஒருவேளை அந்த பேபி கம்ப்ளிகேட் ஆச்சுன்னா அந்த வெப்பநிலையை நாங்கள் சீராக கொடுக்காட்டி என்ன நடக்கும்னா அந்த பேபி டெத் ஆகிறதுக்குரிய சான்சஸ் கூட இருக்குது. அப்போ பெரிநாட்டல் டெத் வந்து போஸ்ட் நேட்டல் டெத்தோட கூடிக்கொண்டு போகுது. அப்படி விஷயங்களை இது பண்ணக்குள்ள உண்மையாக இந்த யூனிட்டை ஓப்பன் பண்ணுறது இன்றியமையாததாக இருக்குது இந்த கிராமத்துக்கு. ஸோ அதுதான் இதில் சாராம்சம். உண்மையாக வந்து இந்த 19 கிராமங்கள் இப்போ அடிக்கடி வரும் உங்களுக்கு அட்மிஷன் டெலிவரி பண்ண வந்தால் நாங்கள் என்ன செய்கிறோண்டா இந்த இன்ஃபென்ட் போமர் இஷ்யூவால் என்ன செய்கிறோண்டா எங்களுக்கு தெரியாது. அந்த அம்மா லோபத்தில் வாரவா இல்லாட்டி சிலவில் அந்த அம்மா ஸ்கேனுக்கே போயிருக்க மாட்டாவோ.
தொடர்ச்சியாக ஒரு ஃபாலோஅப் இல்லாமல் டெலிவரி டைம் தான் இங்கே வருவோம். எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் நுழைச்சான ஆக்கள் இல்லை. ஒரு சில ஆக்கள் தான் டைமுக்கு ஸ்கேனுக்கெல்லாம் போவாங்க. உங்களுக்கு தெரியும் பேபி எப்படி பிறக்க போகுதுன்னு சொல்லி. மற்ற அம்மாமாரெலாம் அப்படி இல்லை. அவங்க ஒரு ஏஎன்சி கிளினிக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் டெலிவரி டைம் தான் அடுத்த ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. அப்படி தான் கூடுதலான ஆக்கள் இருப்பாங்க. ஸோ அதுக்குரிய உதவியை நாங்கள் இப்படியும் செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் வைத்தியராக இருக்கிற நம்மளோட சேவையில் உண்டது. இப்போ இந்த சேவையை கூட்டுறதால நாங்கள் 3 டாக்டர்ஸாக இருக்கிறோம். எங்களுக்கு வேலை கூடுமென்னு நாங்கள் ஒரு நாளும் யோசிக்கிறதில்ல. நர்சஸும் அப்படி தான், ஊழியர்களும் அப்படி தான். ஸோ இது எங்களுடைய ஜாப். நாங்கள் இந்த ஜாப்பை ப்ராப்பராக செய்யணுன்றதுக்காக கண்டிப்பாக இந்த 2 யூனிட்டையும் நாங்கள் எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணணுன்றதுக்கு முன்னுதாரணமாக எங்களை ஒரு ஊக்குவித்தது தான் இந்த ஓமர் வந்தது. இதே போல் மேலும் மேலும் வேறு யூனிட்டுகளை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு தொடர்ந்து உங்களோட உதவிகளை நாங்கள் நாடுறோம். முக்கியமாக நேசராஜ் அண்ணா அவங்களுக்கு சரியான நன்றியை சொல்லிவிடுறேன். இந்த வைத்திய சார்பாகவும் இந்த சமூகம் சார்பாகவும் நோயாளிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய இந்த வைத்தியசாலைக்கு இந்த இன்ஃபென்ட் வார்மர் இயந்திரத்தை வழங்குவதற்கு முழு கொடையையும் வழங்கிய எங்களுடைய யூகே பட்ஸ் அமைப்பினுடைய கொடையாளியும் உறுப்பினருமான நேசன் மார்க்கண்டு, எங்களுடைய கொடையாளர் திருவாளர் நேசன் மார்க்கண்டு ஐயா இங்கே இருக்கிற நேரமே இந்த கொடையை அவருடைய கைகளாலே கொடுக்கலாம் என்கின்ற முழு முயற்சியோடு இருந்தாலும் அது கைகூடாமல் போனது. இந்த இயந்திரம் எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு கிழமைக்கு மேல் நேரம் எடுத்தது. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அவருக்கு வாக்குறுதி அளித்திருந்தோம். அவர் இருக்கின்ற காலப்பகுதிக்குள்ள அதை கொடுக்கலாம் அல்லது அவருடைய குடும்பத்தினுடைய பிரதிநிதிகளுடைய பிரசன்னத்தோடும் ஆசிரியரோடும் இது இந்த வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் என்று. ஆகவே இந்த வேளையிலே நான் மிக விசேடமாக எங்களுடைய நேசன் மார்க்கண்ட் ஐயாவை தான் நிச்சயமாக நினைத்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை அப்படியே தங்களுடைய குடும்பம் தங்களுடைய எதிர்காலம் என்று மட்டும் அதை பாதுகாத்து அல்லது பதுக்கி வைக்காமல் எங்களுடைய சமூகத்துக்கும் அதை அள்ளி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்ற வேளையிலே அவர்களை நாம் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் இந்த மிஷின் நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிற இந்த மிஷின் எங்களுடைய நேசன் மார்க்கண்ட் ஐயா அவருடைய சொந்த பணத்திலிருந்து கிடைத்தது. ஏறக்குறைய 15,08,000 ரூபாய். நான் சரியாக சொல்கிறேன்னு தெரியாது. 15,98,000 ரூபாய் எங்களுடைய நேசன் ஐயாவுடைய கொடையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கொடை எங்களுக்கு மிக இலகுவாக கிடைத்து விட்டது. ஆனால் அதனை பயன்படுத்தி கொள்வதும் அதை பராமரிப்பதும் ஒரு பெரிய பொறுப்பு. ஆகவே எங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் அதுதான் அந்த நிரந்தரத்தன்மை, சஸ்டைனபிலிட்டி. இந்த மிஷினை வாங்கி கொடுத்துட்டோம், இனி அதுக்குரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களுக்குரிய பெரிய பொறுப்பு. இதை பாதுகாத்து கொள்வதும் இது உங்களுடைய சொத்து. ஆகவே இந்த வேளையிலே அதையும் உங்களுக்கு நாங்கள் முன்னிறுத்துகின்றோம். பட்ஸ் அமைப்பு எங்களுடைய சுகாதாரத்துறை மாத்திரமல்ல, ஏறக்குறைய 50க்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு கல்வி ஆதார நிதி வழங்கி பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். பாடசாலையிலே தங்களுடைய உயர்கல்வியை படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் மாதாந்தம் உதவி செய்து வருகின்றோம். அதே போன்று எங்களுடைய படுவாங்கரை பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்களை நாங்கள் எங்களுடைய நகர்ப்புறத்துக்கு எடுத்து அங்கே அவர்களுக்கு விடுதி வசதி அமைத்து கொடுத்து அவர்களுடைய மேல் படிப்புக்காக, உதாரணமாக இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், பயோ ஸ்ட்ரீம் படிக்கிற பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கின்றோம். அப்படி கிட்டத்தட்ட ஏறக்குறைய 24 பிள்ளைகள் எங்களுடைய அந்த ஹாஸ்டல் திட்டத்திலிருந்து படிக்கிறார்கள். அதைவிட வீடமைப்பு திட்டங்களிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஏறக்குறைய இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு 15 வீட்டுக்கும் அதிகமான வீடுகள் கட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் 15 லட்சத்துக்கும் அதிகமான பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பணம் எல்லாமே எங்களுக்கு கொடையாளர்களாக இருக்கின்றவர்கள், எங்களுடைய மட்டக்களப்பிலே இருந்து இப்போது ஐக்கிய ராச்சியத்தில் இருக்கின்றவர்கள், யூகேயில் இருக்கின்றவர்கள், எங்களை நேசிக்கின்றவர்கள். அது மாத்திரமல்ல, அண்மையிலே யாழ்ப்பாண பிரதேசத்திலிருந்து ஒரு கொடையாளர் வந்திருந்தார், ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி. அவரிடம் நாங்கள் எங்களுடைய அந்த எஸ்டிமேட் அவருக்கு சப்மிட் பண்ணது 20 லட்சம், 2 மில்லியன் ஏறக்குறைய. ஆகவே ஒரு வீட்டுக்கு வந்தவர் அந்த எங்களுடைய அந்த அடிக்கல் நாட்டுற நிகழ்வில் கலந்து கொண்டுட்டு யூகேக்கு போய் சொல்லியிருந்தார், நான் 2 வீடு காசு ஆறேன்னு சொல்லியாண்டு. ஆகவே உண்மையாகவே தேவை இருக்கிறது எங்களுக்கு. எங்களுடைய சமூகத்தினுடைய எழுச்சிக்கும் விருத்திக்குமாக செயல்படுகின்ற வேண்டிய தேவையும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே நாங்கள் இங்கே அந்த பட்ஸ் அமைப்பிலே பணி செய்கின்றவர்கள் எந்தவித ஊதியமும் இல்லாமல்
பணி செய்கின்றவர்கள் தங்களுடைய நேரத்தையும் மனித வளத்தையும் பயன்படுத்தி, ஆகவே இந்த வேளையிலே இந்த கொடை இந்த வைத்தியசாலைக்கு கொடுப்பதிலே நாங்கள் மகிழ்ந்து கொடையளிக்கிறோம். அதே வேளையில் இன்னும் ஒரு வேண்டுகோளையும் வெளிப்படையாகவே அதை வைக்கின்றோம் என்று சொன்னால், பழுகாமத்துக்கு இதை கொண்டு வரதுக்கு மிகச் சிரமப்பட்டிருக்கேன். எங்களுடைய வைத்தியர் ஸ்ரீக்கு தெரியும், டாக்டர் அலெக்ஸுக்கும் தெரியும். நான் பேசிக்கொண்டே இருந்தேன், எப்படியாவது இந்த கொடை இந்த வைத்தியசாலைக்கு கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்லி, இல்லாட்டி வேறொரு வைத்தியசாலைக்கு தேவையான ஒரு வைத்தியசாலைக்கு இதை கொண்டாயெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த தேவையை மிக விளக்கமாக விரிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே தேங்க்யூ டாக்டர் உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த கொடை உங்களுக்கு பிரயோசனமான கொடை. இதை நீங்கள் பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். தேவை பக்கத்தில் இருக்கிறவங்களோட மண்டூர் ஹாஸ்பிட்டல் கேட்டாலும் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக அதையும் செய்யலாம்னு நினைக்கிறேன். இறுதியாக நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல வேணும், எங்களோட பணிப்பாளர் முரளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு. அவரை நினைத்து அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முரளீஸ்வரன் ஐயா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்மட லோக்கல் தமிழில் சொல்கிறேன்னா ஒரு கரைச்சி பிடிச்சாள் விடமாட்டார். நம்மட பாஷையில் சொல்கிறதா இருந்தால் விடமாட்டார். எதையாவது ஆர்டர்னாலும் எடுத்து மற்றாக்களை கொடுக்கணும், நம்மட இடத்தை அபிவிருத்தி செய்யணும், தனக்கீழே இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு மனப்பான்மையோட நல்ல உள்ளத்தோடு இருக்கிற ஒரு ஆள். இந்த வேளையில் அவரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். நான் அவரை நேற்று முழுக்க பிடிச்சி இழுத்துட்டே இருந்தேன்னா, நீங்கள் கட்டாயம் வரணும், இதுக்கு வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. பரவாயில்லை, இருந்தாலும் அவருடைய மற்ற வேலைப்பழுக்காக அவருக்கும் நான் நினைத்து அவருக்கு நன்றி சொல்கிறேன். யூகேலேருந்து வந்தாலும் இன்றைக்கு 2 பேர் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றி. வேறு வேறு நிகழ்ச்சி திட்டங்களோடு இருந்தாலும் இந்த நாள் எங்களுக்காக ஒதுக்கினதுக்காக நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. எங்களை இந்த அளவுக்கு உபசரித்ததுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சிசு தாய் சேய் நலனில் இதை பிறந்த சிசுவினுடைய வகிபாகம், அவருடைய பராமரிப்புகள் இப்போ அதிகரித்து கொண்டு போவதை நாம் காணுகின்றோம் எல்லா வைத்தியசாலைகளிலும். அதுக்கான விசேட வைத்திய நிபுணர்களுடைய அமைப்பு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே காணப்படுகின்றது. அதாவது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக பிறக்கின்ற குழந்தையை பராமரித்தல், அதிலே ஒரு பகுதியாக அந்த குழந்தைக்குரிய வெப்பமூட்டல், தாயினுடைய உடம்புக்குள்ளே இருந்து அதே வெப்பத்தில் வர்ற உள்ள வெளியே வந்தோடனே சூழலில் வெப்பம் குறைவு. ஆனால் முக்கியமான ஒரு சில உடனடியாக நாங்கள் தாயோடு அணைக்க வேணும், குறைந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே தாயோடு அணைக்க வேண்டும். என்னுடைய தாயினுடைய அந்த உஷ்ணம் அந்த பிள்ளை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறான இயலாத சந்தர்ப்பங்கள் வரும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அதற்கென்று ஒரு கருவி வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பு ஆகவே வைத்திருக்கிறது. நான் பார்க்கையில் பார்த்தா தான் தெரியும் வேறு என்ன வசதிகள் அதில் இருக்குண்டு. ஆகவே எனவே இதனுடைய பயன்பாடு எப்பொழுதும் ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலையில் இருக்கிறது. நிச்சயமாக கட்டாயம் தேவை. என்றால் ஒரு 10 அம்மாமார் பிள்ளை பெற்றா 2 அல்லது 3 பேருக்கு இந்த கருவி பெரும்பாலும் தேவைப்படும். அதான் அந்த அந்த அமைப்பு. இந்த எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் தூக்கி போட இல்லாது, போட தேவையும் இல்லை. ஏன்னா அழுது கொண்டு பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமான குழந்தை அந்த தாயுடைய நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுக்கெல்லாம் தெரியும், தாயினுடைய உஷ்ணம், தாயினுடைய அந்த அரவணைப்பு ஆரம்பத்திலேருந்தே கிடைத்துவிடும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஒரு பாதிப்போடு ஒரு அழுகை இல்லாமல் கிடைக்கின்ற குழந்தையை விசேடமாக கவனிக்க வேண்டும். அந்த கவனிக்கிற நேரத்துக்கு அது ஒரு சின்ன நம்பராக தான் இருக்குது. ஆனாலும் அது சின்ன நம்பர் என்றால் அந்த குழந்தை, அதாவது பிறக்கிற குழந்தை முக்கியமான குழந்தை, அந்த வகையிலே நாங்கள் அதை வழங்க வேண்டும். ஆகவே இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்றது 2 விடயத்தில் தங்கி இருக்கிறது. அதாவது இங்கே எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன என்றதும், குழந்தை பிறந்தால் தான் அதுக்கு இது வரும், அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். பெரும்பாலான சிறிய வைத்தியசாலைகளில் உங்களுக்கு தெரியும், சிறிய வைத்தியசாலைகளில் பிரச்சனைக்குரிய குழந்தைகள் பெறுவதுனா தாய்மாருக்கே முன்னுக்கே தெரியும். ஏன்னா வியோஜிமாரெலாம் காண்றாங்க, தாய்மாருக்கே முன்னுக்கே தெரியும் எனக்கு குறிக்க பிள்ளைந்த கொஞ்சம் பிரச்சனை தான் என்றால் போயிடுவாங்க. அந்த வசதிகள் தான் இப்போ இருக்குது. கொஞ்சம் ஆம்புலன்ஸாவது இருக்குது வைத்தியசாலைகளில், ஏற்றியாக அனுப்பி விட்ருவாங்க. இலங்கையில் இருக்க கட்டமைப்பு அது. ஆகவே அது நடக்கும். ஆனாலும் இவ்வாறான விடயங்கள் தேவை. ஏனென்றால் இது ஒரு நான் வந்து பிரயாணம் பண்ணி வரக்குள்ளே தெரியும், எனக்கு தெரிந்த இடம் தான். பிரயாணம் வரக்குள்ளே ஒரு தனிமைப்பட்ட மாதிரியான இடம், சின்ன சின்ன கிராமங்கள் கொண்ட இடம். எல்லாருமே ஒரு பெரிய வைத்தியசாலை போக முடியாது, களுவாஞ்சிக்குடி பரவாயில்ல இருந்த பொழுதிலும் போக முடியாது. ஆகவே இவ்வாறான ஒரு அமைப்பு, இந்த வசதிகளை நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இவ்வாறான வசதிகள் இருக்குமோ அதை நாங்கள் பகிரங்கப்படுத்த வேணும், எல்லாருக்கும் அறிவிக்க வேணும்.
அதன் மூலமாக ஆட்கள் வந்து இங்கே பெறுவாங்க. பிள்ளை போடுறதுக்குரிய அடுத்த இப்போ ஒரு பிள்ளைய போடுறோன்னா அடுத்த விஷயங்களையும் விருத்தி செய்து கொள்ளணும். உதாரணமாக ஆர்ஏஎம் வைத்தியசாலையில் ஒரு கடந்த 2 வருஷங்களுக்குள்ளாக நாங்கள் 20 வருடமாக நான் போய் வரலாம். ஆரம்பத்தில் இல்லை, அங்கே இருக்கிற அந்த டாக்டர் அந்த முழு முயற்சி இருந்தால் அதோடு தான் கிட்டத்தட்ட அந்த 1-2 கூடி கொண்டு போகுது அந்த ஆர்ஏஎம் வைத்தியசாலையில் இன்றைக்கி. ஏன்னா ஆர்ஏஎம் வைத்தியசாலை உங்களுக்கு தெரியும், அப்படி பஸ் எடுத்தால் 30 ரூபா டிக்கெட்லேயே பெரிய ஆஸ்பத்திரி போயிடலாம். ஒரு அரை மணித்தியாலும் கணக்கு, ஆட்டோவும் தேவையில்லை. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை, இதுக்கண்டு வர வேணும். இங்கே இருக்கிற வைத்தியர்கள், தாதியர்கள், மேனிய மிட்வைஃப் எல்லாருமே அவிதி சங்கம் உள்ளிட்ட கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வைத்தியசாலையிலே பலத்தை அதிகரிக்கிற போல அந்த கருவிகளை பயன்படுத்துவதற்குரிய அந்த எண்ணிக்கை மகப்பேற்றினுடைய எண்ணிக்கையை கூட்டுறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதன் மூலமாக முக்கியமாக அது இங்கே கூட்டுறதால இங்கே இருக்கிற மக்களுக்கு வசதிப்படும், லேசு தூரத்து போகிறதுல. அதே வேளையில் பெரிய வைத்தியசாலையில் எண்ணிக்கை குறையும், அப்போ வசதியாக இருந்து கொள்ளலாம். இந்த எல்லாம் வைத்தியசாலை மற்றவர்களை போதனா வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் மிக இட நெருக்கடி பயங்கரம். அது சொல்லி இல்லை, சொல்லி பிரயோசனமும் இல்லை. அப்போ நாம் எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்ச வேண்டால் இந்த வைத்தியசாலை இந்த சேவைகளை வழங்கும் என்றால் அங்கே எண்ணிக்கை குறையும், அப்போ எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். ஆகவே கருத்துக்களை தெரிவிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்ததுக்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும், முக்கியமாக டோனர்ஸ் அவங்களுக்கும், பட்ஸ் யூகே, பட்ஸ் சங்கே, பட்ஸ் எல்லாருக்கும் முக்கியமான அபிவிருத்தி சங்கம் மிகவும் உன்னிப்பாக இருக்குது. நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி. போர்துவிப்பட்டு பிரதேசத்தில் கோயில் போர்துவி கிராமத்திலிருந்து ஒரு நல்லுள்ளமாக லண்டனில் இருந்தாலும் அவர்களுடைய சேவை எமது பிரதேசத்துக்கு அதிகளவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மார்க்கண்டு நேசராசா மற்றும் மார்க்கண்டு லிங்கராசா அந்த குடும்ப உறவுகளினுடைய மிக பெறுமதியான பண உதவியின் கீழ் அதிகளவான வேலைத்திட்டங்கள் எமது பிரதேசம் மாத்திரமன்றாமல் ஒட்டுமொத்த இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது எமது கிராமத்துக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக பலதரப்பட்ட வேலைத்திட்டங்களை மறைமுகமாக செய்து வந்திருந்தார்கள். வெளிப்படையாக செய்யவில்லை, மறைமுகமாக செய்து வந்திருந்தார்கள். காரணம், தாங்கள் இதை ஒரு விளம்பரப்படுத்த வேண்டும் அல்லது இதை ஒரு சமுதாயத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அல்லாமல் ஒரு மறைமுகமான வேலைத்திட்டங்களை பல வேலைத்திட்டங்களை செய்திருந்தார்கள். அது எமது பின்தங்கிய கிராமங்களில் அதேபோல் மாவட்டங்கள் தாண்டிய வேலைத்திட்டங்களாகவும் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் கிணறுகள் மற்றும் மலசல கூடங்கள், வைத்திய உதவிகள், கல்விக்கான உதவிகளை செய்து வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அவ்வாறு வேலைத்திட்டங்களை தங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய பணத்தினை கொண்டுதான் நாங்கள் செய்கின்றோம் என்பதை வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற சில அமைப்புகளின் ஊடாக தங்களது அந்த வேலைத்திட்டங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு குறுகிய ஆண்டுக்குள் அவர்களது வேலைத்திட்டங்கள் பல கோடி ரூபாயை தாண்டி இருக்கின்றது. தங்களால் உழைக்கப்படுகின்ற ஒரு உழைப்பிலிருந்து ஒரு பகுதி நிதியினை மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும், அது எங்களது பிள்ளைகளினுடைய வம்சத்தையே காக்க வேண்டும் என்னும் அடிப்படையில் அவர்களால் அந்த உதவி திட்டம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த குறுகிய பரப்புக்குள் நாங்கள் இருந்தாலும் அந்த காலத்துக்குள் நானும் ஒரு பங்குதாரர் அவர்களோடு இணைந்து பணியாற்றியதன் காரணமாக அவர்களது வேலைகளை காணக்கூடியதாக இருந்தது. கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போதும் கூட அதிகளவான நிதியை கொண்டு அவர்கள் எங்களது அந்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மலையக பிரதேசத்துக்கு வழங்கியிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் கற்றல் கற்பித்தலை சிறப்பிக்கும் முகமாக அந்த மலையக பிரதேசங்களுக்கு மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக பெரிய ஒரு தொகையினை வழங்கியிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த மட்டக்களப்பு வைத்தியசாலையில் ஒரு சிடி ஸ்கேன் மெஷின் ஒன்று தேவைப்பட்டு பாரிய ஒரு நிதி பங்களிப்பில் அதை வழங்கியிருந்தார்கள். சில ஒரு இடையூறு காரணமாக அது வழங்கப்படவில்லை. அது அவர்களது ஒரு மனதிலே ஒரு கவலையாக இருந்தாலும் அதைவிட பெருமதியான வேலைத்திட்டங்களை ஏனைய வைத்தியசாலைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் உண்மையில் மருத்துவத்துக்காக அதிகளவான பணத்தினை அவர்கள் செலவழித்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முற்பாடு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு பெருமதியான ஒரு சலவை இயந்திரத்தினை வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எமது பிரதேசம் படுவாங்கரை பிரதேசம் இயற்கை அனர்த்தங்களால் அதிகளவாக பாதிக்கப்படுகின்றது. மழை காலங்களில் வெள்ள அனர்த்தம் காரணமாக எமது பிரதேசம் முற்றுமுழுதாக ஸ்தம்பிதமாயிருந்த நிலையில் இங்கே இருக்கின்ற கிராமிய வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை, தங்களால் முடிந்த சேவைகளை மனமு வந்து நேரங்களை கருத்தில் கொள்ளாமல் அவர்கள் இங்கே தங்கியிருந்து சேவை செய்து வருகின்றார்கள். அந்த நிலையில் இவ்வாறான ஒரு தாய் சேய் பராமரிப்பு நிலையத்தினுடைய ஒரு
யூனிட்டுக்கு இவ்வாறான பெறுமதியான ஒரு இன்ஃபார்ம் பாமரை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அது உண்மையில் எமது பிரதேசத்துக்கு, அதாவது போர்துபற்றி பிரதேசத்தில் இருக்கின்ற 43 GN டிவிஷனுக்கும் இது ஒரு பெறுமதி வாய்ந்த ஒரு உபகரணம். இதன் ஊடாக எமது பிரதேசத்தில் மகப்பேற்றினூடாக கிடைக்கப்படுகின்ற அந்த பிள்ளைகளை, அந்த குழந்தையை பராமரிக்க முடியும் என்பது எனது எண்ணம். அந்த அடிப்படையில் மனமு வந்து இந்த செயற்பாட்டை செய்தமைக்காக மார்க்கண்டு நேசராசா, மார்க்கண்டு லிங்கராசா, அந்த குடும்ப உறவுகள் அனைவருக்கும் போரதீவு பற்று பிரதேச சபை உறுப்பினர் என்ற முறையில் நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். யுத்தத்தின் பிற்பாடான காலப்பகுதியில், யுத்தத்தின் முடிவுற்ற காலப்பகுதியில் இந்த வைத்தியசாலைகள் கிட்டத்தட்ட ஒரே தினத்தில் 40-50 ப்ரெக்னென்ட் டெலிவரி நடந்த ஒரு இடம் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. மீளவும் திறப்பதற்காக எங்களுடைய உத்வேகத்தினை வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தாட்சி நன்றிகள். அதே போல் எங்களுடைய வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கத்தின் ஊடாக இங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமங்களும் இங்கே தான் பயன்பெறுகிறது. அவர்களுடைய போக்குவரத்து வசதியானது, பாதை ஒழுங்கானது சீரமைக்கப்படாதது. எனினும் அவங்கள கருத்தில் கொண்டு நாங்கள் மாதம் ஒரு முறை ஒரு கிராமம் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இலவச வைத்திய முகாம். அவங்கள இடத்துக்கு சென்று கிளினிக் கோப்பியில் வழங்கி அவங்களுக்கான தேவைகளை, அதேபோல் 40ஆம் கிராமம், 39ஆம் கிராமம், தும்மங்கடி, திக்கோடை ஆகிய கிராமங்களை நடத்தி இருக்கின்றோம். இனிவரும் காலங்களையும் அதை இந்த தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. அதற்கான இலவச போக்குவரத்து வசதிகளையும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதே போல் எங்களுடைய சிரமமான பணி, மாதந்தோறும் சிரமமான பணிகளையும் சிறப்பாக எங்களுடைய முனைத்தீவு கிராமத்தினுடைய இளைஞர்கள், அதே போன்று எங்களுடைய பலகாமம், திம்மங்கடி போன்ற அமைப்புகளினூடாக முன்னெடுக்கின்றோம். அதையும் தாண்டி எங்களுக்கான நிதி பங்களிப்பினை நிறைய மனமும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயங்களுக்காக எங்களுடைய வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பலகாமத்தில் நகைக்கடை உட்பட பல கடைகளை வைத்திருக்கிறவர்கள் உதவி வழங்குகின்றனர். அதே போல் எங்களுடைய அகிலம் ஃபவுண்டேஷன் ஊடாக மருத்துவ உதவிகள், அத்தியாவசிய மருந்து தேவைப்பாடான காலப்பகுதியில் எங்களுக்கான மருத்துவ உதவிகளை பெருமராஜ் ஐயா அவர்கள், அதே போல் BR மகேந்திரன் ஐயா அவர்கள் போன்றோர் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி எங்களுக்கு தேவையான வேலைகளை தேவையான நேரத்தில் நாங்கள் சரியான முறையில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த வெளியீடு, இனி வரப்போகிற வெளியீடு எங்களுடைய வைத்தியம் சார்பாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் அதனுடைய 2 பக்கத்தில் இருக்கின்றது. அதனுடைய வெளியீட்டுக்கான ஒன்று எங்களுடைய வைத்தியர் ஐயா அவர்களது, பொறுப்பு வைத்திய ஐயா அவர்கள் கையிலும், RDJS ஐயா அவர்களுடைய கையிலும் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்துல தெளிவிட்டுக் கொள்கின்றோம். பொறியியலாளர்கள், வைத்தியர்கள் என்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் எங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் ஹெல்ப் கேட்டால், டஸ்ட்பினாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் உடனுடன் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அதே போல் வீல் சேர்ஸ், உண்மையிலேயே பயன்படுத்தப்படாமல் இருக்கிற வீல் சேர்ஸை எங்கள் மனிதவில் இருக்கக்கூடிய கிராம மக்களாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய இருக்கலாம், தானாக முன் வந்து இங்கே வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் அவங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். எனவே அதையும் தாண்டி எங்களுடைய ஊழியர்கள், உத்தியோகத்தர்களை சொல்ல வேண்டிய உண்மையாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்க நிறைய வேலைகள் இங்கே செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த என்பலப்பாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், நிறைய வேலை திட்டங்கள், அதே போல் இந்த ஓட்டர் லைனாக இருக்கலாம், பழுதடைந்து அவங்களே வந்து முன் வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் சிறப்பாக நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். அதை அறிஞ்சவரோட வகையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆரையம்பதி பிரதேச வைத்தியசாலைக்கு மல்டிப்ரா மானிட்டர்ஸ், அதே மாதிரி பல உபகரணங்கள் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை மேலே டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறதுக்கு இருந்த விஷயங்கள். அதே மாதிரி இன்னும் நாங்கள் இப்போ அவர் கடைசியாக இங்கே விசிட் பண்ண நேரத்தில் லாஸ்ட் மந்த் வந்து நாங்கள் RDJS ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் கொண்டு வச்சுனாங்க. அதில் அவர் கணக்கு விஷயங்கள் எங்கள்ட இதில் பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தவர், கணக்கு விஷயங்கள் காய்ச்சி கொண்டாங்க. ஸோ அந்த வகையில் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னென்னு சொன்னால், அவர் வந்து இந்த காசை வந்து அவர் உழைக்கிற காசில் ஒரு பகுதியை செலவிடுறார். என்னென்னு சொன்னால், இது கஷ்டப்பட்ட பிரதேசம் என்றபடியாக கட்டாயம் இந்த பிரதேசத்தில் மக்கள்ற ஒரு மருத்துவ தரத்தை வந்து உயர்த்தணுன்றதுக்காக ஸோ அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். அடுத்ததாக வந்து வாட்ஸ் யூகே. இப்போ யோசிக்கலாம், இப்போ இந்த இவர் ஐயா டோனராக இருக்கிறார், இந்த உறவு பாலத்தை ஏற்படுத்தினது பட்ஸ் யூகே. அப்போ பட்ஸ் யூகேன்னு சொல்லக்குள்ள அவங்க இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அவங்க உழைக்கிற ஊதியத்திலேருந்து தான் அவங்க ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்ஸுக்கும் அதை டொனேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு பட்ஸ் யூகே பிரசிடெண்ட்டாக இருக்கிற மியூரி அக்காவும் அவங்களோட மெம்பர்ஸுக்கும் மேடம் அவங்க சார்பாக இன்றைய கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ராஜேந்திரம் ஐயா அவர்களுக்கும் மினிஷாலினி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கணும். அடுத்ததாக முக்கியமாக இந்த வகையில் பட்ஸ் பேட்டிக்லோ என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க,
பண்ணுற மட்டும்தான். அதுக்கு பிறகு ஃபண்டை தந்தோடனே மிச்சம் ஓவராலாக எல்லா வேலைகளையும் எடுத்து கடைசியில் அங்கேருந்து அந்த இதை வாங்கி கொண்டு இங்கே பூட்டி இதை ஹேண்ட் ஓவர் பண்ணும் வரைக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ் யூகே பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், அதில் அவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. மற்றது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கே அவங்க எவ்வளோ வேலைப்பளு மத்தியில் இப்போ எல்லாருக்கும் கணக்கு வேலை இந்த இடத்துக்கு வந்து ஏனென்று சொன்னால் இந்த ஒரு முக்கியமான இந்த டொனேஷன்ஸ் அவங்க தர மதித்து அதை உங்களுக்கு தரணும் பண்ணுறதுக்காக வந்ததுக்கு அவங்க சார்பாக நன்றி. ஏன்னு சொன்னால் நாங்கள் ப்ரொபோசலில் கொடுத்த மட்டும்தான் நான் டிஜி ஆஃபீஸாலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு செய்கிறாங்க. மற்றது நான் வாட்ஸ் யூகே இது மட்டும் இல்லை, எங்களுக்கு இப்போ இந்த டிட்பா புயல் வந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஏர்ஜெண்ட்டாக ரிக்வஸ்ட் கொடுத்துருந்த டிக்னிட்டி கிட் சொல்லி அடுத்த நாளே கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி கிட்டையும் சொல்லி ஒரு 1 வீக்குக்குள்ளே அவங்க அதை எல்லாத்தையும் கதை பண்ணி கொண்டு ஆர்டிஜி ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அந்த வகையில் பட்ஸ் யூகே மற்றது பட்ஸ் மெடிக்கலோட பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றது அவங்களோட நிர்வாக சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறதோடு அடுத்ததாக நான் இப்போ ஆர்டிஹெச்எஸ் என்ன சொன்னாங்க முக்கியமான முரளிசன் சார் ஒரு கோட்பாடு இருக்குது. அதாவது அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்கிற இந்த லேபர் ரூம்ஸ் அதை வந்து கட்டாயம் டெலிவர் பண்ண பூஸ்ட் பண்ணணும். அந்த வகையில் நாங்கள் லாஸ்ட் இயர் தொடங்கினாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி தீர்வு ஏற்படுத்தலாம்னு சொல்லி நாங்கள் செஞ்சு வரக்குள்ள பலகாம ஹாஸ்பிட்டலில் வந்து நீண்ட நாள் தேவையாக இருந்தது இந்த வேவ் வார்மர். உங்களுக்கு தெரியும் வேவ் வார்மர் இல்லாமல் ஒரு டெலிவரி எடுக்கலாம், எடுத்து ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். அந்த வகையில் சார் வந்து ஒரே சொல்லுவார், கமிட்டி ஹாஸ்பிட்டல் சில விஷயங்கள் எங்களால் இயலும் ஆனால் காலதாமதமாகும். ஆனால் கட்டாயம் டெலிவரி நடக்கணும் அப்படி தேவைப்பட்ட நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கமிட்டி நான் நினைக்கிற ஹாஸ்பிட்டல் கமிட்டி எல்லாரும் சருக்கு கோல் அடிப்பாங்க. எனக்கு வரும் சார் சொல்லுவார், இப்போ இந்த அடுத்ததா என்ன மாதிரி விஷயம் சார் எப்படி காய்ச்சிட்டேன்னு இது ஓகே என்னென்னு சொன்னால் அவரும் இவ்வளோ வேலைப்பழு இன்றைக்கு கட்டாயம் அந்த ப்ரோக்ராம் வரணும் இருந்தவர் அவருக்கு ஒரு வேலைப்பழு ஒன்று மீட்டிங்ஸ் இருக்கிற படியால் வரையலாம் போனது. அந்த வகையில் அவர் ஒவ்வொரு ஆளும் பர்சனலாக கால் பண்ணி கதைக்கிறவங்க நினைக்கிறேன் வந்து மீட் பண்ணியும் இருக்கிறீங்க. இப்போ மீட் பண்ணி இருக்கிறேன் அப்போ ஏன்னு சொன்னால் எல்லோரும் வந்து இருக்கிறது இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்குரிய இந்த பிரசவ வந்து அந்த பிரசவம் வந்து அதுக்கு வர பிள்ளைகள சேவைகள் ஒழுங்காக வழங்கப்படணும்ன்றதுக்காக தன்னட விடுது. எனவே இந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம் நன்றிய பழுகாமம் வைத்தியசாலையில் அபிவிருத்தி குழுக்கு கட்டாயம் என்ன அவங்க ஒவ்வொரு மீட்டிங் இருந்த ஒரு லிஸ்ட் ஒன்று காட்டினவர் தரு கோப்பி அதில் எனக்கு டொனேஷன் சின்னனோ ஏதோ ஒரு டொனேஷனை பார்க்கல ஹாஸ்பிட்டலுக்கு உதவக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் நாங்களும் சந்தோஷப்பட வேணும்னா லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ்டிஜி என்ற ப்ராஜெக்டில் 3 மில்லியன் வந்து நர்சிங் குவார்ட்டர்ஸ் என்னென்னா நர்சஸ் முதலாவது நான் சொல்ல போனால் 2019 ஒரு டாக்டர் தான் இருந்தது. 2021 2வது டாக்டர் வந்து 22 தான் 3வது டாக்டர் வந்தது. அதே மாதிரி நர்சிங் ஆஃபீஸர் மொராலன் இருந்தது 4 பேராக இருக்குது. இந்த முறை புது அப்பாயின்மெண்ட்டோடு ஆள் போட்டுனாங்க. பட் ஹெல்த் அசிஸ்டன்ட்க்குள்ளே 12 பேர் இருக்கிறீங்க. நான் வேறு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் 12 டைப் சி டிவிஷனல் ஹாஸ்பிட்டலில் இப்படி 12 ஹெல்த் அசிஸ்டன்ட் இல்லை 8 விட குறையத்தான் இருக்குது. பட் மிட்வைஃபும் 3 பேர் இருக்குது. வைத்தியர்கள் பட் டிஸ்பென்சர் எல்லா ஆளணி பற்றாக்குன்ற இல்லை உண்மையாகவே என்ன உங்களோட கார்டருக்கு ஏற்ற ஆளணி இருக்குது. இனி தேவையான விஷயங்கள் அதை வச்சுக்கொண்டு டாக்டர் அலெக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பு வைத்தியர் என்னென்னு சொன்னால் அவர் களுவாஞ்சிக்குடியில் ஆதார வைத்தியசாலையில் சர்ஜிக்கல் வார்டில் கிரைசிஸ் வந்த நேரத்தில் அவர் இந்த டியூட்டியோட அங்கே 10 டியூட்டி செஞ்சு தந்தவர் உண்மையாக அவர் அதை பாராட்டணும். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் வந்து கட்டாயம் ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு விஷயம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வரார். அவர் வந்து கட்டாயம் இந்த வேவி போமரை என்னென்னு சொன்னால் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தந்துருக்குறாங்க. இதில் அவங்க டோனர்ஸ் மற்றும் அவங்களோட பட்ஸ் யூகே பட்ஸ் மெடிக்கலோ அவங்களோட எல்லாரோட உழைப்பும் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாமன்ற நன்றி கடன் டெலிவரி எடுத்து கொடுக்க வேண்டியது. ஸோ அதுக்கான டெலிவரி எடுக்கிறதுக்குரிய மெட்ட சப்போர்ட்டுகள் என்ன தேவைப்பட்டாலும் ஆர்டிஹெச்எஸ் சைட் சார்பாக நாங்கள் செய்வோம். இப்படி ட்ரைனிங் தேவைப்பட்டால் நாங்கள் முதல் மீட்டிங்லேயும் காய்ச்சி நாங்கள் மிட்வைஃப் ட்ரைனிங் தேவையா நாங்கள் களுவாஞ்சி ஹாஸ்பிட்டலோட கண்டக்ட் பண்ணி அதை செஞ்சு தரோம். உங்களோட டாக்டர்ஸுக்கு தேவையா டீச்சிங் ஹாஸ்பிட்டலோட களுவாஞ்சி எது இருந்தாலும் செய்யலாம். ஸோ அந்த வகையில் செய்கிறோம். மற்றது சில வேலை திட்டங்கள் நாங்கள் இனி வார வருஷங்களில் போட்டிருக்கிறோம். இன்னும் அதை அப்ரூவ் ஆகி வேறு இல்லை நான் டாக்டர்டையும் சொல்லியிருக்கிறேன் சில விஷயம் செய்திருக்கிற மாதிரி. இப்போ இந்த மெட்டர்னிட்டி வார்டர் நெவர் பண்ணுறது கூட நாங்கள் ஒரு வேர்ல்ட் பேங்க் ஃபண்ட் ஒன்று 8 மில்லியன் போட்டிருக்குது. அதை அப்ரூவலுக்கு அனுப்பியிருக்குது. வருமென்று சொல்லக்குள்ள எல்லா வேலையும் நடக்கும். அதே மாதிரி இந்த மற்றது ஹாஸ்பிட்டல் கமிட்டியும் செய்கிறீங்க. மற்ற ஸ்டாஃப் டாக்டர்ஸும் வந்து இருக்கிறார்கள். வேறு வெளியூர்லேருந்து வந்து செய்கிறீங்க. நர்சிங் ஆஃபீஸர், ஹெல்த் அசிஸ்டன்ட் எல்லாரும் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க. ஸோ இந்த வகையில் பிராந்திய சுகாதார சபை பணிமனை சார்பாக இந்த இப்படி வேவம் கொடுக்கறதுக்கு உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு மற்றது உண்மையாக இப்படி இவ்வளவு தூரம் ட்ரபிள் பண்ணி வந்ததுக்கு நான் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். One point one.
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பேபி வார்மர், அதாவது வந்து குழந்தைகளை வந்துட்டு வெப்பப்படுத்திக் கொள்வது எல்லா குழந்தைகளுக்கும் கிடையாது, ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த வெப்பம் தேவைப்படும் போது அந்த பட்சத்தில் இது யூஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து மகப்பேற்று விடுதியில் இது இருக்கக்கூடிய ஒரு மிஷின். இது இல்லைன்னு சொன்னால் வந்து மகப்பேற்று விடுதியை வந்து ரன் பண்ணுறதுன்ற கஷ்டம். ஹாஸ்பிட்டலில் சாதாரணமாக பிரசவ வழிகள் வந்துட்டு எப்படி சொல்கிற மேலே சர்ஜரியெல்லாம் நடக்கும்ல, அதாவது நார்மலாக வந்துட்டு வீட்டில் கூட வந்து பிரசவம் நடக்கும். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு காலம். ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி டாக்டர்ஸ் மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் வீக்காக வந்து இருக்கிறது வந்து. ஸோ அதனாலேயே வந்து குழந்தைகளும் வந்து பிறக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் வீக்காக வந்து பிறக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான இந்த வெப்பமூட்டல் வந்து நடைபெறும். அதுக்காக வேண்டி தான் இந்த பேபி வார்மரை வந்து இன்றைக்கி கையடிச்சிருந்தாங்க. அண்ட் உண்மையிலே இந்த ஒரு பில்டிங் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு பேபி பாட், இந்த பேபி பாட்னு சொல்லுவாங்க இங்கே வந்து. ஸோ இதை வந்து 2009ஆம் ஆண்டு வந்து கட்டினாங்க. அதுக்கு பிறகு வந்து குறிப்பிட்ட ஒரு சில வருடம் வந்து இது இயங்குச்சு. இங்கேயும் வந்து பிரசவம்லாம் நடந்துச்சு, குழந்தைகள்லாம் வந்து பிறந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து காலப்போக்கில் வந்த வைத்தியர்கள், அதே மாதிரி இங்கே வேலை செய்த ஊழியர்களால் வந்து அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆக்கப்பட்டுட்டு, மேலே அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய இங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களும், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், சொன்னால் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு கமிட்டி இருக்கும் அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களும் தான் வந்து அது பொறுப்பாக இருந்து அதை வந்து முன்னெடுக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கணக்கெடுக்காம விட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து ஆக்டிவாக செயற்படுறாங்க, மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால. என்ன சொன்னால் இங்கே இருந்த இந்த எக்யூப்மெண்ட், அதாவது இந்த பேபி பாட்டில் இருந்த சில எக்யூப்மெண்ட் வந்துட்டு பக்கத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாற்றிட்டாங்க. அப்போ இதே நம்பி அதாவது இந்த பிரதேச வைத்தியசாலையை நம்பி 19 கிராமங்கள் வந்து இருக்கிறதா வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ 19 ஊருக்குமே வந்து குழந்தைகள் வந்து நல்லபடியாக பிரசவிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி தான் லண்டன்லேருந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்களோட நிறுவனத்தின் பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நிறுவனத்தின் ஊடாகத்தான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு மிஷினை வந்து கையடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்களும் தேங்க் பண்ணி ஆகணும். என்ன சொன்னால் அந்த 19 கிராமத்துக்குள்ளே நாங்களும் ஒருத்தங்கள் வந்து, அதாவது இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் வந்து உண்மையிலே இப்படி நல்ல உள்ள இருக்கிறவங்களால அங்கங்கே சில நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. என்ன சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அரசாங்கம் தானே பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து டாக்டர் பண்ணியிருந்தார். என்ன சொன்னால் அரசாங்கத்தினால வந்துட்டு எல்லா உதவியும் எப்போவுமே வந்து கிடைச்சிடாது. இப்போ ஏவிசின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு இதுக்கு கட்டமாக கேட்டகரியாக தான் வந்து பண்ணி வருவாங்க. அப்போ வந்து தலைமையில் இருக்கக்கூடிய அதாவது மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு என்ன தேவைகள் இருக்குது அதெல்லாம் பண்ணி அதுக்கு அடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு அப்படி தான் நகர்த்தி வருவாங்க. அப்போ அப்படி வந்து சேர நேரம் இங்கே எத்தனை வருஷம் ஆகும்போது தெரியாது இப்படியான எக்யூப்மெண்ட் இங்கே வந்து சேர்றதுக்காக. அதுக்காக வேண்டி தான் ப்ரைவேட்டாக வேறு நிறுவனங்களோட பேசி இந்த உதவிகள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய முகமாக வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்களும் வந்து இந்த உதவி பண்ணவங்களுக்கான நன்றிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் வந்து விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம்.